நேயர்களே, இன்றைய பதிவில் நாம் காணப்போகும் கோவில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகாவில் உள்ள பெஞ்சமான் கூடலூரில் அமைந்துள்ள கல்யாண விகிரீஸ்வரர் என்ற திருக்கோவில். இத்தலத்தில் மூலவரின் நாமம் கல்யாண விகிரீஸ்வரர், தாயார் பன்னேர் மொழியம்மை மற்றும் மதுர பாஷினி என்று அழைக்கப்படுகிறார். சுந்தரர் இத்தலத்தில் இறைவனை பொன் வேண்டி பாட சிவபெருமான் தன் குழந்தைகளை ஈடுகட்டி அவருக்கு பொன் கொடுத்தார் என்று ஸ்தல வரலாறு கூறுகிறது. இத்தலத்தில் சிவபெருமான் தன்னுடைய நண்பரான சுந்தரருக்காக பொன் கொடுத்தார் என்பதனால் இத்தலத்தில் வந்து வழிபடுவோருக்கு செல்வ வளம் சேரும் என்று நம்பப்படுகிறது. இந்த திருக்கோவில் சுந்தரர் மற்றும் அருணகிரிநாதர் ஆகியோரால் பாடல் பெற்ற ஸ்தலம். தேவேந்திரனுக்கு சாப விமோச்சனம் அளித்த ஸ்தலமாகவும் இருக்கின்றது. திருமண தடைகளை நீக்கக்கூடிய ஸ்தலமாகவும் இந்த திருக்கோவில் விளங்குகிறது. இந்த கோவிலின் ஸ்தல புராணத்தை ஆலய அர்ச்சகர் திரு பிரபு சொல்வதை நாம் இப்போது கேட்போம். வெஞ்சமன்னர் குங்கேலி சிவாலயத்தில் இது 2வது சிவாலயம். வெஞ்சமன்னர் சிற்றரசர் ஆண்டோர் கோவில் பின்னாடி 2 நதி கொடுத்து, குடகனார்னு ஒரு நதி, சிற்றார்னு ஒரு நதி. அதனால் வெஞ்சமாங்கூடலூர்னு பேர். சுவாமி ஸ்வயம்புமூர்த்தி சுந்தரரால் பதியம் பாடின ஸ்தலம். சுந்தர பதியம் பாடுறப்ப சுவாமி அம்பாலும் கல்யாண கோலத்தில் ரிஷபாரோட மூர்த்தியாக காட்சிருக்காங்க. பதியம் முடிஞ்சாலே சுந்தரர் வந்து சுவாமிகிட்ட பொன்னாபரணம்லாம் வேணும்னு கேட்குறாரு. சுவாமி அம்பாலும் கிழவன் கிழவியாக உருமாறி விநாயகரையும் முருகரையும் சிறுகுழந்தையாக்கி பக்கத்தில் கிராம தேவதைக்கு பொன்பரப்பி அம்பாள்னு அந்த அம்பாள்கிட்ட அடகு வச்சு பொன் வாங்கிட்டு வந்து சுந்தருக்கு பரிசு கொடுத்ததா வரலாறு. அதனால் ராஜகோபுரத்துக்கு வெளியே பாலகணபதி பாலசுப்ரமணியரை கோவிலுக்கு வெளியே காட்சி தர மாதிரி இங்கே அமைஞ்சிருக்கும். சுவாமி ஆத்தங்கரையில் இருக்கார். அதனால் கோவில் கீழே இறங்கி வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி கோவில் அமைஞ்சிருக்கு. சுவாமி பேர் கல்யாண விகிருதீஸ்வரர், மங்களங்களை தரக்கூடிய சுயம்புமூர்த்தியாக உள்ளவர்னு அர்த்தம். அம்பாள் பேர் மதுர சுபாஷினி, இனிமையாக பேசுபவள்னு அர்த்தம். ஸ்தல விருட்சம் சரக்குன்றை பூ ஸ்தல விருட்சம். மாசி மகத்தில் பிரம்மோத்சவம். சுந்தரருக்கு கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்தனால திருமணத்தடையாருக்கு வந்து தரிசனம் பண்ணால் திருமணமாகிறதா ஒரு ஐதீகமாக இருக்குது. அதே மாதிரி சுந்தருக்கு பொன்முடிப்பு கொடுத்துருக்கார். பண கஷ்டம் இந்த மாதிரி நிவர்த்தி ஆகிறத ஒரு ஐதீகமாக இருக்குது. பூர்வீக சாபதோஷங்கள் இல்லாமல் நிவர்த்தி ஆகிறத ஒரு ஐதீகமாக இருக்குது. அருணகிரிநாதர் திருப்பூல் பாடியிருக்கார். இங்கே முருகரும் சூரசம்ஹாரத்து முற்பட்ட க்ஷேத்திரமாக இங்கே முருகரும் வீட்டிருக்கார். 1977 அழகாபுரி டேம்லேருந்து வெள்ளம் வந்தப்போ சுவாமி மட்டும் இருந்தார். கோவில் எல்லாமே தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 85 புனரமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்போ வந்து அருள்நெறி திருக்கூட்டம்னு சொல்லி ஈரோட்டில் இருக்காங்க. அவங்க மூலமாகவும் கிருபானந்த வாரியார் வந்து ராஜகோபுரம் பண்ணி வச்சார். கௌமாரம் சுந்தர சுவாமி தலைமையில் 85 முதல் கும்பாபிஷேகம் ஆச்சு. 2003 அடுத்த கும்பாபிஷேகம், அடுத்து 2017 இப்போ சமீபமாக கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இது கரூர்லேருந்து மதுரை பைபாஸில் ஒரு 16 கிலோமீட்டர் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு 8 கிலோமீட்டர் இருந்தோம்னா உள்ளுக்குள்ளே இங்கே பெஞ்சமாங்கூடலூருங்கிற இடம் அமைஞ்சிருக்கு. இங்கே சுவாமி தரிசனம் பண்ணுறவங்களுக்கு சிவலோகத்தில் இருப்பது திண்ணமன்றே அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமின்னு சொல்லியிருக்கார். அதனால் சுவாமியை தரிசனம் பண்ணுறவங்களுக்கும் எளிமையாக இருப்பார். தொழுவாருக்கு எளியேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி தரிசனம் பண்ணினவங்களுக்கு சிவலோகத்தில் இருப்பது தினமன்றே, கண்டிப்பாக அவங்களுக்கு சிவலோகத்தையும் தருவேங்கிறதும் சுந்தரரோட வாக்கியமாக இங்கே அமைஞ்சிருக்கு. நாவுக்கரசர் தரிசனம் பண்ணியிருக்க நமக்கு பதிகம் கிடைக்கல. அவரோட க்ஷேத்திர கோவைங்கிற பாடலில் நம்ம ஊரோட பேர் வருது, ஆனால் நமக்கு பதிகங்கள் கிடைக்கல. சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடதும் அருணகிரிநாதர் திருப்பூர் மட்டும்தான் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. நமஸ்காரம்.
எம்பெருமான் சிவபெருமானை நாம் உள்ளன்போடு வணங்கி கோவிலை விட்டு வெளியேறும்பொழுது நமது துயரங்கள் கஷ்டங்கள் யாவும் விலகி நாம் வாழ்வில் படிப்படியாக உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதை உணர்த்தும் விதமாக இந்த கோவிலின் படிக்கட்டுகள் கீழிருந்து மேலே ஏறி நாம் வெளியே செல்லும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு சிறப்பான நிலை என்றே கூறலாம். திருமண தடைகள் நீங்கவும், குடும்பத்தில் கருத்து ஒற்றுமை ஏற்படவும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கும், குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும், செல்வ வளம் சேருவதற்கும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து எம்பெருமான் கல்யாண விகிரீஸ்வரரையும் தாயார் பன்னீர் மொழியம்மையையும் முருகனையும் உள்ளன்போடு வணங்குங்கள். வாழ்வில் தடைகள் நீங்கி பலம் பெறலாம், உயர்நிலை பெறலாம். ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தாலும் அல்லது ஒருவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து இறைவனை வழிபடுவதன் மூலம் தங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை போக்கிக் கொள்ளலாம். வாழ்வில் மிகுந்த உயர்நிலை பெறலாம். ஓம் நமச்சிவாயம்.